இந்த தாய் நாய் கதறி அழுதுகிட்டே மனிதர்கள் கிட்ட உதவி கேட்கறத உங்களால உணர முடியுதா? ஆவடியில பாத்தீங்கன்னா இந்த மழைநீர் வடிகால் குழாய் இருக்குல்ல, அதுல பாத்தீங்கன்னா இந்த நாயோட குட்டிக பூரா போய் சிக்கிக்கிருச்சு. இந்த வடிகால் குழாய்க்குள்ள சிக்கின என் குட்டிகளை எப்படியாவது காப்பாத்தி கொடுத்துருங்க அப்படின்னு சொல்லிட்டு கதறி அழுகுது இந்த தாய் நாய். அதை புரிஞ்சுக்கிட்ட அந்த தெரு மக்களும் பாத்தீங்கன்னா இது வீட்டு வாசல், இது ரோடு, சும்மா ஒரு நாய்க்குட்டிக்காண்டி இதெல்லாம் நம்ம உடைச்சுக்கிட்டு இருக்க முடியாது அப்படிலாம் யோசிக்காம ட்ரில்லிங் மிஷின் எடுத்துட்டு வந்து அந்த ரோட்டை உடைக்க ஆரம்பிச்சிட்டாங்க அந்த நாய் குட்டிகளை காப்பாற்ற. சென்னை ஆவடி பக்கத்துல திருமுல்லை வாயுல் பாரதி நகர் குடியிருப்பு பகுதின்னு ஒரு ஏரியா. அந்த ஏரியால பாத்தீங்கன்னா ஒரு பெண் தெருநாய் பாத்தீங்கன்னா ஒரு 5 குட்டி போட்டிருக்கு. இறந்து கொஞ்ச நாளே ஆன கண்ணு திறக்காத அந்த குட்டியெல்லாம் பாத்தீங்கன்னா அந்த மழைநீர் வடிகால் குழாய்க்குள்ள பாத்தீங்கன்னா கண்ணு தெரியாம போயிருக்கு. என்னடா குட்டியை காணா அப்படின்னு தேடி பார்த்தது அந்த குட்டியோட வாசத்தை வச்சே இந்த தூம்புக்குள்ள தான் போயிருக்கு அப்படின்னு சொல்லிட்டு அந்த தூம்புக்கிட்டே நின்று அந்த நாய் வந்து அழுது கதறி இருக்கு. நைட்டு பூரா அந்த இடத்துல இருந்து அந்த மாதிரி அழுகுறல்லே கத்திட்டே இருந்து உடனடியா அந்த வீட்டு உரிமையாளர் சுபாஷ் சந்திர போஸ் என்ன பண்றாப்ல, அந்த ஏரியா மக்களோட உதவியோட ட்ரில்லிங் மிஷினை வச்சு அவரோட வாசலையே உடைக்க ஆரம்பிச்சிட்டாப்ல அந்த நாய்க்குட்டிகளை காப்பாற்ற. எப்படியும் நேக்கா ஓட்டையை போட்டு 4 நாய்க்குட்டியை மீட்டு எடுத்துட்டாங்க. ஒண்ணு மட்டும் இறந்து போச்சு. ஆனா உண்மையிலே அந்த வீட்டு உரிமையாளர் அந்த தெரு மக்கள் எல்லாரையும் பாராட்டியா நாய்க்குட்டி தானே அப்படின்னு விடாம அதுவும் உயிர் தான், அதோட குட்டிகளை காப்பாத்தியா ஆகணும் அப்படின்றதுக்காண்டி வீட்டு வாசல் ரோடு எல்லாத்தையும் உடைச்சு அந்த நாய்க்குட்டிகளை காப்பாத்திருக்காங்க. உண்மையிலே அந்த நல்ல உள்ளங்களுக்கு என்னோட மனமார்ந்த நன்றியும் பாராட்டுகளும்.